Hello friends, நான் Dr.Rubas physiotherapist, rebuild physiotherapy and rehabilitation center Tuticorin. அதாவது பார்த்தீங்கன்னா வாக் போகிறது தப்பு இல்லை, ஆனால் அதை தப்பாக பண்ணால் மிகப்பெரிய தப்பு. அதாவது வாக்கிங்கை வந்து தப்பாக பண்ணும்போது அது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து அது வந்து வழிவகுக்கும், மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து அது வந்து ஏற்படுத்தும். டெய்லி நம்ம உடம்புல நமக்கே தெரியாமல் பண்ணுற மிகப்பெரிய எக்ஸசைஸ் தான் வந்து வாக்கிங். அதாவது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, சுகரை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வந்து அதை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வாக் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து வாக் பண்ணுறதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். ஓகேவா? சில பேர் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து 6 மாதமாக வாக் பண்ணுறேன், இல்லைனா வந்து நான் வந்து மாதக்கணக்கில் நான் வாக் பண்ணுறேன், எனக்கு வந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்கல, இந்த காரணத்துக்காக நான் வாக் பண்ணால் வந்து அதனால் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபிட்னஸ்க்காக வாக் பண்ணுவாங்க, ஃபிட்னஸ்க்காக ஜாக்கிங் போவாங்க, வாக்கிங் போவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த்தனுக்காக வந்து வாக் பண்ணுவாங்க. சில ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து அதாவது பெல்விக் மசில், அதாவது இடுப்பை சுற்றி இருக்கிற மசிலை வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும், அதை வந்து ஃபிட்டாக்கிறதுக்காக வந்து வாக் போவாங்க. வாக் பண்ணுறது வந்து எப்போயுமே நான் சொல்கிற மாதிரி வாக் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் வந்து அதை தப்பாக பண்ணால் மிகப்பெரிய தப்பு. வாக் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா வாக் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அந்த மிஸ்டேக், அதாவது இது வரைக்கும் நீங்கள் வாக் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படி மிஸ்டேக் பண்ணுறவங்களானா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சோர்ஸை வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். 8 மிஸ்டேக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வாக் பண்ணும்போது நம்ம பண்ணுற ஒரு 8 மிஸ்டேக், அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் வாக் பண்ணுறவங்கள பார்த்து நான் கண்டுபிடிச்ச ஒரு 8 மிஸ்டேக்கை உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மொதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி வாக் பண்ணுவாங்க. அதாவது மார்ச் ஃபாஸ்ட் பொசிஷனில் வாக் பண்ணுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷோல்டரை வந்து ரொம்ப வந்து ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிரிப்பாக வந்து வாக் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில டாக்டர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து நாளையிலேருந்து வாக் போங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்படியே எனக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அப்படியே அது எந்த மூமெண்ட்டுமே, அதாவது கை மூமெண்ட்டே இருக்காது, அப்படியே சோர்வாக வச்சுக்கிட்டு வாக் போவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து எப்போயுமே வாக் பண்ணும்போது உங்கள் ஷோல்டரை வந்து நல்லா ரிலாக்ஸாக விட்டணும். ஷோல்டரை வந்து நல்லா லூஸாக ரிலாக்ஸாக கீழே விட்டுட்டு முன்னாடி பின்னாடி, அதாவது ஷோல்டரை வந்து நல்லா ரிலாக்ஸாக கீழே விட்டுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து ஒரு ஈவனாக வச்சு நம்ம வாக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் வந்து வாக் பண்ணுற பெனிஃபிட் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், நெக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். வாக் பண்ணுறதே வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம வாக் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணணும். இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம தப்பாக பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா தேவையில்லாத பெயின்களை வந்து தேவையில்லாத வலிகளை வந்து நம்ம சந்திக்க நேரிடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக் பண்ணுற ஷூ, அதாவது பார்த்தீங்கன்னா வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஷூ. அதாவது நார்மலாக வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஷூ வந்து வாக்கிங்க்குன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, செப்பல் போட்டு வாக் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷுவல் ஷூ போட்டு வாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம செப்பல் போட்டு கேஷுவல் ஷூ போட்டு வாக் பண்ணும்போது கிரவுண்ட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து டைரெக்டாக போயிட்டு அது வந்து ஹிப்பில் வந்து பிடிக்காது, பின்னாடி வந்து இடுப்பில் போய் பிடிச்சி நமக்கு வலியை வந்து அது கொடுக்கும். அதனால் அதை பண்ணக்கூடாது. வாக்கிங் ஷூ தான் வந்து, அதாவது வாக்கிங் ஷூ தான் யூஸ் பண்ணணும். வாக்கிங் ஷூ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து வாக்கிங் ஷூ வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகணும். இதுதான் வந்து வாக்கிங் ஷூ. வாக்கிங்க்குனே வந்து ஷூ இருக்கும். இந்த மாதிரி ஷூ தான் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இதுதான் வந்து வாக்கிங் ஷூ. இந்த மாதிரி ஷூ தான் வந்து வாக்கிங்க்கு ஜாக்கிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். மூணாவதாக என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட்டு இருக்கும். ஃப்ளாட் ஃபுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சைடு ஆர்ச் வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது இன்சைடு ஆர்ச்சே வந்து இருக்காது. அதாவது ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சைடு ஆர்ச் இருக்காது. அவங்களுக்கு வந்து ரொம்ப காலே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஹை ஆர்ச் இன்சோல் வாங்கி உள்ளே அவங்க ஷூக்குள்ளே பேடு மாதிரி இருக்கும், அதாவது ஷூ கடைகளில் கிடைக்கும். ஹை ஆர்ச் இன்சோல் வாங்கி அந்த பேடை வந்து ஷூக்குள்ளே வச்சு அவங்க அது மூலமாக வந்து வாக் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயினுமே வந்து வராது. அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக வந்து வாக் பண்ணலாம். இது வந்து மூணாவது. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரைனிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரொம்ப வந்து எஃபோர்ட் போட்டுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே நாள்லேயே வந்து ஓஹோன்னு ஆயிடும்னு பார்ப்பாங்க. அப்படிலாம் வந்து ஆக முடியாது. எப்பயுமே எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும், வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். ஒரே நாளெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து ஆக முடியாது.
அதனால் வந்து ரொம்ப வந்து ஓவர் ட்ரைனிங்லாம் வந்து ஃபஸ்ட் டேல இருந்தே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பொறுமையாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 2 வாரம், அதாவது ஒரு வாரம் இல்லைனா 2 வாரம் கழித்து தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்ட எஃபோர்ட்லேருந்து அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே வந்து நம்ம வந்து ஓவர் ட்ரைனிங் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பண்ணும்போது, அதாவது நம்ம வாக் போகும்போது அதிகப்படியான ஸ்வெட்டிங் நமக்கு ஆகுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதாவது ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படியே கண்டினியூவாக வந்து நம்ம உடம்பை வந்து ரொம்ப வருத்திக்கிட்டு உடம்பை வந்து ஓவராக வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம எதையுமே வந்து பண்ணக்கூடாது. அது வாக்கிங்லேயும் வந்து பொருந்தும். 5வது என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வந்து அதாவது உடம்பை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து கிடினஸ் ஆகும். அதாவது சடனாக வந்து தலை சுற்றும். அப்படியே நம்ம வாக் போகிற இடத்துல வந்து நம்ம உட்கார்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ள போடுவோம். அதனால் வந்து எப்பயுமே வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு 2-3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். அதாவது ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கின்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 6வது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது லாங் ஸ்டெப்பு வைப்பாங்க. ரொம்ப லாங்காக வந்து ஸ்டெப்பு வைப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டெப்பு வச்சாவே, அதாவது ஒரு சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு வைப்பாங்க. அதாவது இங்கேருந்து 16 அடிக்கு வைப்பான் ஸ்டெப்பு. அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டெப்பு வந்து லாங்காக வந்து வைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாங்காக ஸ்டெப்பு வைக்கிறதுனால வந்து டைரக்ட் ப்ரெஷர் போயிட்டு இடுப்பில் போயிட்டு உட்காரும். அப்படி இடுப்பில் போயிட்டு ப்ரெஷர் உட்காரதுனால அதிகப்படியான வந்து லோ பேக் பெயினை வந்து அது வந்து உருவாக்கும். ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஸ்டெப்லலாம் வந்து நம்ம வந்து முன்னேறி போயிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம போக முடியும். ஸோ என்ன பண்ணணும்னா, ஸ்டெப்பு வைக்கும்போது வந்து, அதாவது வேகமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லாங் ஸ்டெப் வைக்கக்கூடாது. ஷார்ட் ஸ்டெப், ஃபாஸ்ட் மூவிங் தான் பண்ணணும். ஷார்ட்டாக ஸ்டெப் வைக்கணும், ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அதாவது டே பை டே வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டெப்பு வைக்கிறத சொல்லலை, ஷார்ட் ஸ்டெப்பு வச்சு நம்ம டே பை டே அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சில பேர் வந்து நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெக்கை வந்து தொங்க போட்டுகிட்டே நடப்பாங்க, தலையை வந்து தொங்க போட்டுகிட்டே நடப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால ட்ரப்பீசியஸ் மசிலில் வந்து ஃபுல்லாக பெயின் ஆகி, அதாவது வாக் பண்ணும்போதே வந்து பெயின் வர்றதுக்கு வந்து அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து அதை பண்ணக்கூடாது. கடைசி மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராங் க்ளோத்ஸ், அதாவது தப்பான ஆடைகளை வந்து நம்ம அணியக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷர்ட் பேண்ட் போட்டுலாம் வாக் பண்ணுவாங்க. அதாவது அது பண்ணக்கூடாது. ஏன்னா வாக் பண்ணும்போது அதிகப்படியான ஸ்வெட்டிங் நடக்கும். அதிகப்படியான ஸ்வெட்டிங் நடக்கிறதுனால வந்து அந்த ஸ்வெட் அது உடனே ட்ரை ஆகுற மாதிரி காத்தோட்டமான ஆடைகள் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாமல் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வெட் வந்து ஸ்கின் டிசீஸை வந்து உருவாக்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ லேடிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து டிஷர்ட்டு இந்த மாதிரி ட்ராக் அதெல்லாம் போட முடியாது, எனக்கு வந்து சாரீ தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா, காட்டன் கிளாத்ஸ் வந்து, அதாவது காட்டன் சாரீ, காட்டன் ப்ளவுஸு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காட்டனால் ஆன வந்து க்ளோத்ஸை வந்து நம்ம வியர் பண்ணிக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வாக்கிங் போகும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இனி பண்ணாதீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் வந்து வாக் பண்ணும்போது கிடைக்க வேண்டிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்காம இருக்குது. ஸோ வந்து இந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி வாக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. எனிவே, தேங்க்யூ.